இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவை வளர்ச்சிக்கு அடித்தளம் இட்டவர் ஃபாரூக் என்று ஃபாரூக் மறைவிற்கு அஞ்சலி செலுத்த வந்த மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் புதுவை வந்து முன்னாள் புதுவை முதல்வரும் கேரள ஆளுநருமான ஃபரூக் மரக்காயர் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி ஃபாரூக்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் பெற்றவர் ஃபாரூக். எல்லா தரப்பு மக்களிடமும் அன்பும் பாசமும் கொண்டவர். அனைவரிடமும் எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர். புதுவை மாநில வளர்ச்சிக்கு அடித்தளம் இட்டவர். அவரது இழப்பு பேரிழப்பு ஆகும். அவசர வேலை காரணமாக என்னால் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் கடந்த 10 நாட்களாக அவர் உடல்நலம் குறித்து விசாரித்து தெரிந்து கொண்டேன். அவரது மறைவிற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். முன்னதாக முதல்வர் ரங்கசாமியிடம் சிறிது நேரம் உரையாடினார். அப்போது மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், தேனி ஜெயக்குமார், கந்தசாமி, வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அரசின் அனைத்து உயர் பதவிகளிலும் முத்திரை பதித்தவர் ஃபாரூக் சிறுபான்மை மக்கள் பிரதிநிதியாக செயல்பட்டவர் என்று மத்திய அமைச்சர் GK வாசன் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் JK வாசன் இன்று காலை புதுவை வந்து முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டிற்கு சென்று கேரள ஆளுநர் ஃபாரூக்கின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அவரது படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஃபாரூக் தம்பி இக்பால் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், மறைந்த ஃபாரூக் மரைக்காயர் அரசின் அனைத்து உயர் பதவிகளிலும் முத்திரை பதித்தவர். புதுவையின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தவர் மற்றும் சிறுபான்மை மக்களின் பிரதிநிதியாக செயல்பட்டவர். இத்தகைய பெருமையுடைய தலைவரை புதுவை இழந்துள்ளது என்று கூறினார். அப்போது மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கேரள மாநில ஆளுநர் அமரர் MOH ஃபாரூக் அவர்கள் புதுவை மாநில முதல்வராக, மத்திய அமைச்சராக, இந்திய திருநாட்டினுடைய தூதராக, ஆளுநராக தான் வகித்த அத்துணை பதவிகளிலும் முத்திரை பதித்தவராக செயல்பட்டவர்கள். இன்றைய புதுவை மாநிலத்தினுடைய நல்ல வளர்ச்சிக்கு பல்வேறு நிலைகளிலே அடித்தளமாக செயல்பட்டவர்கள். சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக இந்தியாவில் உள்ள சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்தவர். புதுவை மாநிலத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர். அவர்களுடைய இழப்பு என்பது மாநிலத்தினுடைய பேரிழப்பு. அவர்களை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தாருக்கு, குறிப்பாக அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து இங்கே செய்து கொண்டிருக்கின்ற அவர்களது மகன் முன்னாள் அமைச்சர் திரு ஷாஜகான் அவர்களுக்கும், அவர்களது சகோதரர் திரு இக்பால் அவர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், உற்றார் உறவினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனாம் கலவரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியது ஏன் என்று SSP சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஏனாம் பிராந்தியத்தில் ஏனாமில் உள்ள டைல்ஸ் நிறுவனத்தில் தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டதால் அவர்கள் சங்கம் துவக்கி ஊதிய உயர்வு கேட்டு நிர்வாகத்துடன் பேசி வந்தனர்.
இதற்கு நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமானோரை சஸ்பெண்ட் செய்தது. அந்த ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வலியுறுத்தி மற்ற ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது ஊழியர்களில் ஒரு தரப்பினர் நிர்வாகத்துக்கு ஆதரவாக பணிக்கு சென்றனர். அதை மற்றொரு தரப்பினர் தடுத்ததால் மோதல் ஏற்பட்டது. அங்கிருந்த ஆயுதப்படை போலீசார் அவர்களை விலக்கி விட்டனர். ஆனாலும் மோதல் நீடித்தது. பின்னர் அவர்களை சமாதானம் செய்துவிட்டு தொழிற்சங்க தலைவர் முரளி மோகன் என்பவரை பேச்சுவார்த்தைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றோம். அங்கு அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் இறந்துவிட்டார். ஆனால் போலீசார் தாக்கியதால் தான் அவர் இறந்தார் என்று ஊழியர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கட்டுப்படுத்த தடியடி நடத்தப்பட்டது. ஆனாலும் நிலவரம் கட்டுக்குள் வராததால் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியதாகிவிட்டது. அதில் ஒருவர் இறந்தார். போலீசாரும் சிலர் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்தினால்தான் உண்மை நிலவரம் தெரியவரும். நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர காக்கிநாடா, புதுச்சேரியில் இருந்து ஆயுதப்படை போலீசார் வரவழைக்கப்பட்டு அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் டிஐஜி சுக்லா, எஸ்பி பழனிவேல் ஆகியோர் முகாமிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் என்று கூறினார். கேரள ஆளுநர் MOH ஃபாரூக் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதுவை முன்னாள் முதல்வரும் கேரள ஆளுநருமான MOH ஃபாரூக் மரைக்காயர் உடல்நலக்குறைவால் மரணமடைந்ததை அடுத்து ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி உள்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதல்வர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இது மட்டுமின்றி மத்திய அமைச்சர்கள் AK அந்தோணி, அகமது, இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன், கேரள முதல்வர் உம்மன் சாண்டி, கேரள சபாநாயகர் கார்த்திகேயன், கேரள அமைச்சர்கள் ஜோசப், அடூர் பிரகாஷ், இப்ராஹிம் குஞ்சு, முன்னீர், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரமேஷ் சென்னிதலா, கேரள மாநில கூடுதல் தலைமை செயலர் ஜெயக்குமார், கேரள DGP ஜேக்கப் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் நேற்று மாலை ஃபாரூக் மரைக்காயர் இறுதி ஊர்வலம் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டது. சவப்பெட்டியின் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டிருந்தது. இதில் மத்திய மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள், பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவருடன் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஊர்வலம் உப்பளத்தில் உள்ள முஸ்லிம் கல்லறை தோட்டத்தை வந்தடைந்த பின் ஜன்னத்தல் பிரதௌஸ் மசூதியில் தொழுகை நடத்தப்பட்டு பின்னர் ஃபாரூக் உடல் தாங்கிய பெட்டி வெளியே கொண்டு வரப்பட்டது. அங்கு தேசிய கொடி அகற்றப்பட்டு 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது கல்லறை தோட்டத்திற்கு வந்த ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சையத் இப்தரசி, முதல்வர் அர்ஜுன் முண்டா, துணை முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர். அதன்பின் அங்கிருந்த அவரது மனைவி கதீஜா நாச்சியார் கல்லறை அருகே ஃபாரூக் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கள்ளநோட்டு விவகாரத்தில் பல்லாவரத்தில் கைது செய்யப்பட்டவரை காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக CID SP ரவீந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக CID SP ரவீந்திரன் கூறுகையில், புதுவையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் கள்ள நோட்டை புழக்கத்தில் விட்டது. அதில் முகமது இஸ்மாயில் என்ற வாலிபர் கள்ள நோட்டை மாற்ற முயற்சித்த போது பிடிபட்டார். அவரை கைது செய்து காவலில் எடுத்து விசாரணை செய்ததில் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரிடம் பெறப்பட்ட விவரங்களை கொண்டு மற்ற குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை பல்லாவரத்தில் இங்கிருந்து தப்பி ஓடிய அப்துல் ரஹீம் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை செய்ய முடிவெடுத்து அவரை புதுவைக்கு அழைத்து வந்து காலாப்பட்டு சிறையில் அடைத்துள்ளோம். நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளோம் மற்றும் அவரிடமும் ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்வோம் என்று கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் புதுவை மாநிலத்தில் கள்ள நோட்டு புழக்கத்தில் விட்ட காரணத்துக்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையில் உள்ளது. அது சம்பந்தமாக ஏற்கனவே அப்துல் ரஹீம் என்பவரை கைது செய்து அவரை போலீஸ் காவல் CBCID மூலமா போலீஸ் காவல் நிலையத்தில் காவலில் எடுத்து அவரை விசாரித்து ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அந்த கும்பலிருந்து தப்பித்து போன ஒருத்தர், அவர் அப்துல் ரஹீம் என்ற ஒரு நபர், அவரும் ஜார்க்கண்டை சேர்ந்தவர். அவர் பல்லாவரத்தில் இந்த மாதிரி கள்ள நோட்டு புழக்கத்தில் விடும்போது அவர் கைது செய்து அவரை புழல் சிறையில் அடைச்சிருந்தாங்க. அவர் நேற்று நம்ம CBCID வழக்குக்காக அவரை பாண்டிச்சேரிக்கு கொண்டு வந்து அவர் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் 3 நாள் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 3 நாள் காவலில் எடுத்து அவரை விசாரித்து அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்படும். இவ்வழக்கின் விசாரணை மேலும் தொடரும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.